இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான லெமன் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லெமன் ஜூஸ் டேஸ்ட்டில் மட்டும் இல்லை, லுக்லையும் சரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் செம்ம டேஸ்டியான ஸ்பெஷல் லெமன் ஜூஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த லெமன் ஜூஸ் ரெசிபியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி செய்யணுன்றதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் மதுமொழி. ஸோ இந்த லெமன் ஜூஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லெமனில் இருக்க தோலை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தி துருவிடக்கூடாது. ரொம்ப அழுத்தி துருவினீங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலர் பார்ட்டும் வந்துச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மேலே இருக்க மஞ்சளை மட்டும் நல்லா இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா லெமனை கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா இதை இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நம்மளுடைய லெமன் ஜெஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோல்லேருந்து ஜெஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதே லெமனை கட் பண்ணி நான் இந்த லெமன்லேருந்து ஜூஸையும் வெளியில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு லெமனுடைய ஜூஸும் நான் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு லெமனை இந்த மிக்சர் ஜாரில் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதில் நம்ம ஏற்கனவே மேலாப்பில் லெமனுடைய தோலை சீச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீச்சு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ தான் ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் 5 பாதாம் இதில் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த லெமன் ஜூஸுக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரும் கலரும் கொடுக்க போகிறது இந்த பாதாம் பருப்பு தான். அடுத்து நன்னாரி சர்பத் சேர்த்துக்கிறேன். இது நான் வீட்டிலையே செஞ்ச நன்னாரி சர்பத். உங்ககிட்ட நன்னாரி சர்பத் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக சீனியை சேர்த்துக்கோங்க. சுவைக்கு ஏற்ப சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே உங்களுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு ஸ்பெஷல் லெமன் ஜூஸ் வரும். இதில் சுவைக்கு ஏற்ப நன்னாரி ஜூஸையும் சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்க போகிறோம். அடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம அடித்து வச்சுருந்த லெமன் ஜூஸை நிறுத்துக்கலாம். ஏன்னா அந்த பாதாமோட தோலெல்லாம் அதில் இருக்கும், அதனால் குடிக்கும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா நிறுத்தி எடுத்துக்கிட்டாச்சு. நம்மளுடைய லெமன் ஜூஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு லெமன் மாதிரி இல்லைல்ல, ஒரு பால் அப்படியே எடுத்து வச்சுருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நம்ம சப்ஜா விதை ஆப்ஷனல் தான். இந்த வெயிலுக்கு சப்ஜா விதை போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. இதில் 2 பச்சை மிளகாவை நடுவில் கீரி இதில் போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக இருக்க வேண்ட தேவையில்லை, லைட்டாக கீரி போட்டுக்கிட்டால் போதும். அதோடைய ஃப்ளேவர் லைட்டாக இறங்குனா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலக்கிட்டு நம்ம இது ஒரு ஜூஸ் கிளாஸில் அப்படியே சர்வ் பண்ணுங்கள். கோல்டாக சர்வ் பண்ணுங்கள். தண்ணி கோல்டான தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னாலும் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். சூப்பரான ஸ்பெஷல் லெமன் ஜூஸ் வித் ட்விஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸை நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா நம்ம ஜாக்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.